ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ் கல்வியற் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லை, பிரதமர் ஹருணி கவலை. ஜாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியில் இருக்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது கவலை அளிக்கின்றது. எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக வரக்கூடிய அங்கிருக்கின்ற மாணவர்கள் எந்த வசதியும் இல்லாமல் இருக்கின்றனர். இவ்வாறு பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தற்போது ஆசிரியர் சேவையில் இருக்கின்ற ஆசிரியர் வளத்துக்கு அப்பாற்பட்டு கல்வியற் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் உள்ள பீடங்கள் ஊடாக பயிற்சி பெறுகின்ற ஆசிரியர்கள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம். கல்வியியல் கல்லூரிகள் இருக்கின்ற நிலையை பார்க்கின்ற போது கவலையாக உள்ளது. புலனறுவை, ஜாழ்ப்பாணம் போன்ற கல்வியற் கல்லூரிகளை பார்வையிட்டு சென்றேன். எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக வரக்கூடிய அங்கிருக்கின்ற மாணவர்கள் எந்த வசதியும் இல்லாமல் இருக்கின்றனர். சரியான விடுதி வசதிகள் இல்லை, குடிநீர் வசதிகள் இல்லை. பாடசாலைகளில் திறன் வகுப்பறைகள் பற்றி கதைக்கின்றோம். படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்னமும் கரும்பலகை மாத்திரமே இருக்கின்றது. சரியான மின்சார வசதிகள் இல்லை, உட்கட்டுமான வசதிகள் இல்லை. இவ்வாறான அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக 11,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். விரைவில் நாங்கள் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவோம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியாவில் முன்னணி கட்டுப்பணம். வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட 4 சபைகளிலும் போட்டியிட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும். அதற்கமைவாக வவுனியா மாவட்டத்தின் வவுனியா மாநகர சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை ஆகிய 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் தனித்து போட்டியிட உள்ளது. அதற்கான கட்டுப்பணத்தை கட்சியின் மாவட்ட கிளையினர் நேற்று செலுத்தியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜாழ்ப்பாணத்தில் கூட்டணி, ஏனைய இடங்களில் தனி வழி. செல்வம் எம்பி அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தலில் ஜாழ்ப்பாணத்தில் கூட்டணியாகவும் ஏனைய இடங்களில் அங்கத்துவ கட்சிகளுடன் இணைந்தும் தேர்தலை எதிர்கொள்வது என்று சங்கு சின்னத்தில் போட்டியிடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் அவர் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் போட்டியிட உள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் சமத்துவ கட்சி, ஜனநாயக தமிழரசு கட்சி ஆகிய தரப்புகளுடன் இணைந்து போட்டியிட உள்ளோம். ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக அதன் அங்கத்துவ கட்சிகள் இணைந்து போட்டியிட உள்ளன. அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஒட்டுமொத்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனைத்து சபைகளிலும் போட்டியிடும். மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கு விசாரணை மீள பெற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அதற்கான தேர்தல் அறிவிக்கப்படும் சந்தர்ப்பம் உள்ளது. எனவே மன்னார் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடவும் நாங்கள் தயாராக உள்ளோம். அண்மையில் 9 கட்சிகள் இணைந்து ஒரு கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் 9 கட்சிகளும் இணைந்துள்ளோம் என்று தெரிவிக்கவில்லை. 9 கட்சிகளும் இணைந்து கலந்துரையாடலை மாத்திரமே முன்னெடுத்தோம். எமது கூட்டணி ஜாழ்ப்பாணத்தில் மாத்திரமே அமைய இருக்கின்றது. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் கட்சி தனித்து போட்டியிட உள்ளது. ஐங்கரநேசனின் கட்சி தனித்து போட்டியிடுகின்றதா இல்லையா என்று தெரியவில்லை. எனினும் இந்த அணியில் இருந்து விலகி உள்ளதாக அறிவித்துள்ளார். ஆதலால் உள்ளூராட்சி தேர்தலில் ஜாழ்ப்பாணத்தில் கூட்டணியாகவும் ஏனைய இடங்களில் அங்கத்துவ கட்சிகளுடன் இணைந்தும் தேர்தலை எதிர்கொள்வது என்பதே எங்களின் முடிவாக உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சங்கு கூட்டணி 4 சபைகளுக்கு நேற்று கட்டுப்பணம். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் 4 சபைகளுக்கு போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செலுத்தியுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனின் செயலாளரும் டெலோ கட்சியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளருமான டேனியல் வசந்தன் தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபை, நானாட்டான் பிரதேச சபை, முசலி பிரதேச சபை, மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணமே இவ்வாறு செலுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுகாதார நெருக்கடியை அனுமதிக்க மாட்டோம், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு.
இலங்கையில் மீண்டும் சுகாதார நெருக்கடிகளை ஏற்படுவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சர் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது, சுகாதார மற்றும் மருந்து விநியோகம் என்பன இந்நாட்டு மக்களின் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடைய துறைகளாக உள்ளன. ஆதலால் அந்த துறைகள் வீழ்ச்சி அடைவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எனவே சுகாதார உறுதிப்பாட்டை மருந்து விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மருந்துகளுக்கு நிலை பெறும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க தற்போதைய அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அரசு மருத்துவமனைகளுக்கு சீரான வகையில் மருந்துகள் அனுப்பி வைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடமாகாணத்தில் தற்போது 3557 ஆசிரிய வெற்றிடங்கள் நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டு. வடமாகாணத்தில் தற்போது 3557 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வடக்கில் 18,983 ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்பட்ட நிலையில் தற்போது 15,426 பேரே பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் தற்போது 3557 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இவை விரைவில் நிரப்பப்பட வேண்டும். வரவு செலவு திட்டத்தின் மீதான 2வது வாசிப்பின் போதான எனது உரையில் வடக்கு மாநிலத்தில் சிவில் பாதுகாப்பு துறையினர் முன்பள்ளிகளை நடத்துவது தொடர்பாக தெரிவித்திருந்தேன். பாதுகாப்பு துறையினர் முன்பள்ளிகளை நடத்துவதை நிறுத்த வேண்டும். பாதுகாப்பு துறையின் கீழுள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு 30,000 ரூபாவுக்கும் மேற்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. தற்போது அது சுமார் 40,000 ரூபாவாகும். இந்த தொகையை தவறாக நினைக்கவில்லை. அதே சமயம் கல்வி அமைச்சின் கீழுள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு 6,000 ரூபா மட்டுமே வழங்கப்படுகின்றது. முழு முன்பள்ளிகளும் கல்வி அமைச்சின் கீழ் வர வேண்டும். கல்விக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஏன் வடக்கு மாநிலத்தில் மட்டும் நடக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்ப்போம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஒழுக்கமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மகா சங்கத்தினர் தலைமையிலான மதஸ்தலங்களுக்கு பொறுப்புள்ளது. ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. ஒழுக்கமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மகா சங்கத்தினர் தலைமையிலான மதஸ்தலங்களுக்கு பொறுப்புள்ளது என ஜனாதிபதி அன்ரோமார் சுநாயக்க தெரிவித்துள்ளார். கரகொட உயங்கொட மத்தியமூர்த்தி தேரருக்கு சன்னஸ் பத்திரத்தை வழங்கும் அரச பெருவிழா நேற்று பிற்பகல் கொழும்பில் உள்ள பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அன்ரோமார் சுநாயக்க தலைமையில் நடைபெற்றது. அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், வீழ்ச்சியடைந்த சமூகத்தை மீண்டும் கட்டியெழுப்பதிலும் ஒழுக்கமான நாட்டை கட்டியெழுப்பதிலும் மகா சங்கத்தினர் தலைமையிலான மதஸ்தலங்களுக்கு மிகப்பெரிய மற்றும் அசைக்க முடியாத பொறுப்பு உள்ளது. பொருளாதார மற்றும் அரசியல் சாதனைகள் எவ்வளவு எட்டப்பட்டாலும் நல்ல சமூகம் உருவாக்கப்படாவிட்டால் அவை எதுவும் பயனளிக்காது என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். நாட்டின் வீழ்ச்சியடைந்துள்ள சமூக கட்டமைப்பை சட்டத்தின் மூலம் மட்டும் சீர்படுத்த முடியாது என்றும், நாட்டில் கருணையுள்ள சமூகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, புத்தபெருமான் உட்பட அனைத்து மதகுருமார்களும் உபதேசித்த மீட்சியின் சாராம்சம் குறித்த வலுவான கருத்தாடல் நாட்டிற்கு உடனடியாக தேவை என்றும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும். வெளிவார அமைச்சர் விஜிதஹேர தெரிவிப்பு. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என வெளிவார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், வடக்கிலும் தெற்கிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கான பொறிமுறை வலுப்படுத்தப்படும். இது விடயத்தில் விசாரணை நடத்தி நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் உயிர்த்தனாறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. வெளியில் தெரியாவிட்டாலும் உள்ளே விடயங்கள் காத்திரமாக நடைபெறுகின்றன. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி, தாயுதீன் கொலை, லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனால் விசாரணைகள் தொடர்பில் குழப்பமடைய வேண்டாம். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 2 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை தொடர்பில் தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. மனித உரிமை பாதுகாக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எனவே மனித உரிமைகளை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நிகழ்நிலை காப்புச் சட்டத்தையும் மாற்றுவதற்கும் தீர்மானித்துள்ளோம்.
நீதி, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை அமைச்சு என 3 அமைச்சுக்களையும் உள்ளடக்கிய வகையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026ஆம் ஆண்டில் தொடங்கப்படும். பிரதமர் ஹரினி தெரிவிப்பு. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026ஆம் ஆண்டில் தொடங்கப்படும் என்றும் அதற்கான தயாரிப்பு செயல்முறை 2025ஆம் ஆண்டில் நடைபெறும் என்றும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரினி அமர்சூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழு கூட்டத்தில் பிரதமர் ஹரினி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்படி புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 5 முக்கிய தூண்களின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துதல், மனித வளங்களை மேம்படுத்துதல், உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், பொதுமக்களுக்கு கல்வி கற்பித்தல் மற்றும் சரியான மதிப்பீடு ஆகிய முக்கிய தூண்களின் கீழ் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ஹரினி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் முதல் மற்றும் 6ஆம் வகுப்புகளில் உள்ள மாணவர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் முதல் முறையாக இந்த சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பணம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்ய உத்தரவு. வழக்குகளிலிருந்து விடுவிக்க பணம் பெற்று வந்த போலீஸ் உயர் அதிகாரியின் மகனை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு ஜாழ் நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் வேலை செய்த போலீஸ் அதிகாரியின் மகன் ஒருவர் போலீஸ் நிலையங்களுடன் வழக்குகளை முடிப்பதாக கூறி பணம் பெற்று வந்தமை தொடர்பில் ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வந்த நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரியின் மகன் தலைமறைவாகி உள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் ஜாழ் நீதவான் நீதிமன்றில் போலீசார் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு மன்று போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது. அதேவேளை சந்தேக நபரின் தந்தையான போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது. 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கைது செய்வதை இடைநிறுத்துக, தேசபந்து தென்னக்கோன் ரிட் மெனு. கடந்த 2023ஆம் ஆண்டு மாத்தறை பெலிகம ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்த இடைக்கால தடை விதிக்க கோரி முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தனது வழக்கறிஞர்கள் மூலம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாபர் தாஹிர் மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் பரிசீலனைக்கு அழைக்கப்பட்டது. பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிய பின்னர் மனுவை 12ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை மாத்தறை நீதிமன்றம் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவாகி உள்ளார். இன்று வரை அவர் எங்குள்ளார் என்பது பற்றிய தகவல்கள் இல்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினகோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இராணுவத்தின் பிடியிலுள்ள விடுதலை புலிகளின் நீச்சல் தடாகத்தை மீட்டு தாருங்கள், முல்லைத்தீவு சென்ற ஆளுநரிடம் கோரிக்கை. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு இரணைப்பாலை பகுதியில் தமிழுள்ள விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டு தற்போது இராணுவத்தினரின் வசமுள்ள நீச்சல் தடாகத்தை மாவட்ட விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் வகையில் நீச்சல் பயிற்சிகளை விளையாட்டு வீரர்கள் பெறும் வகையிலும் பயன்படுத்துவதற்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனிடம் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தினரின் ஏற்பாட்டில் முல்லை பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டி புதுக்குடியிருப்பில் நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியின் பிரதம அதிதியாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கலந்து கொண்ட போதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உதயசீலனால் இந்த கோரிக்கை ஆளுநர் முன்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீச்சல் பயிற்சிகள் கடல்களில் நிகழ்த்தப்பட்ட போதிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சகல வசதிகளுடனும் நீச்சல் தடாகம் ஒன்று இரணைப்பாலை பகுதியில் ஒரு வளமான நீச்சல் தடாகமாக உள்ளது. அதனை முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமல்ல, ஏனைய மாவட்ட வீரர்களும் பயன்படுத்தும் வகையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த நீச்சல் தடாகத்தை ஒரு நீச்சல் பயிற்சி மையமாக பயன்படுத்த மாவட்ட விளையாட்டுக்குழுவோ அல்லது வேறு யாராவதோ பொறுப்பேற்று நடத்த ஆவண செய்ய வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உதயசீலன் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு கோரி பாரிய போராட்டத்திற்கு தயாராகும் விஜயின் கட்சி. இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வலியுறுத்தி
தமிழகத்தில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக விஜயின் கட்சியான தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது. இந்த போராட்டத்தில் தளபதி விஜயும் கலந்து கொள்ளவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடுத்த வாரம் இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான அனுமதியை தமிழக வெற்றி கழகம் போலீசாரிடம் முன்வைத்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் இந்த போராட்டத்தினை ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மூளை கோளாறு அர்ச்சுனாவை வைத்தியசாலை அனுப்புங்கள், பாராளுமன்றில் எழுந்த கோரிக்கை. ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை வைத்தியசாலைக்கு அனுப்பி மூளையை பரிசோதனை செய்யுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடந்த குழுநிலை விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்தவித அடிப்படையும் தெரியாமல் முஸ்லீம் விவாகரத்து தொடர்பில் பிழையான கருத்தை அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். இந்த விடயமானது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினருக்கு மூளை கோளாறு ஒன்று இருக்கின்றதா என்கின்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. அர்ச்சுனாவுக்கு நாடாளுமன்றில் பேச்சுக்கள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கச்சதீவு திருவிழாவுக்கு வருவோர் தம் முழு விவர பிரதிகளை கொண்டு வர வேண்டும். கச்சதீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்கு வருகை தருவோர் தமது முழுமையான விவரங்கள் தொடர்பான பிரதிகளை கொண்டு வருமாறு மாவட்ட செயலரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, எதிர்வரும் 14, 15ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கச்சதீவுக்கு குழுவாகவோ அல்லது தனியாகவோ வருகை தரும் மக்கள் அவர்களது முழு பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், வயது, பால்நிலை மற்றும் அவர்கள் பயணிக்கும் படகு இலக்கம், படகின் வகை, படகோட்டியின் பெயர் மற்றும் தொலைபேசி இலக்கம் ஆகிய விவரங்களை 2 பிரதிகளில் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வெளி மாவட்டங்களிலிருந்து தமது சொந்த படகுகளில் திருவிழாவுக்கு செல்வோர் தமது வசிப்பிடங்களுக்கு அருகிலுள்ள கடற்படை முகாம்களில் தொடர்பு கொண்டு உரிய கடற்பயண பாதுகாப்பு அனுமதியினை பெற்றுக்கொள்வதுடன் 14ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு முன்னதாக கச்சதீவை வந்தடைவதற்கேற்றவாறு தங்களது பயணங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.